தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வாரச்சந்தையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த காலாவதியான பொருட்களை மூட்டை மூட்டைகளாக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பல்லாவரம் வாரச்சந்தை வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் நிலையில் காலாவதியான பொருட்கள் மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரபாகரன் தலைமையில் மாநகராட்சி பணியாளர்கள் சோதனை செய்ததில் காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்து விற்பனையாளர்களை எச்சரிக்கை செய்தனர். யாருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே வராங்க. கலர் நாங்களா போறோம், அங்கே போறாங்க, கலர் கொடுக்குறாங்க. நாங்க வீட்லயே தயாரிப்போம் கலர். இல்லையா நாங்க கையை பிடிக்கூடாது, கையெல்லாம் பிடிக்கூடாது, வீட்டுல தயாரிக்கல பாட்டிமா. நாங்க வாங்கிட்டு தான் வரோம். நாங்க வாங்கக்கூடாதுன்றாங்க. சரி, இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. சொல்றதை கேளுங்க. ஒவ்வொரு வாட்டி போன வாட்டி நெய் ரைடு பண்ணும்போது இதை எடுத்தோம். சொல்லிட்டு தான் போனேன். நெய் எடுக்கும் போது நான் இதை சொன்னேன், சொல்லிட்டு தான் போறேன். எனக்கு கீழே படி மாட்டேங்கிறேன். எப்ப வந்தாலும் தெரியல ஒரே வார்த்தை சொல்லிட்டு நான் சட்டத்தை எப்பதான் அமல்படுத்துறேன். ஒரு வாரம் ரெண்டு வாரமா பின்னாடி போடுங்க. மெனு பேக்கிங் டேட்டு, பெஸ்ட் பிஃபோர், எக்ஸ்பைரி டேட் இருக்கா? நீ கொடுக்குறாங்களே சொல்லுங்க. ஏதாச்சும் இருக்கா? ஒரு டேட் இருக்கா? தயாரிச்ச தேதி இருக்கா? என்ன வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு இருக்கா? நான் கேட்கறது இதுதான் கேட்குறேன். அது தொடவே இல்லை. இதுதான் நான் கேட்குறேன். உங்களை கூப்பிட்றாங்க. வீடியோ எடுக்கிறீங்களா? கவர்மெண்ட் உள்ள கூட்டமாக இருக்குது, அதுக்கு சொல்றேன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.